எரியுதடி மாலா ஃபேனை போடு. இப்படி தாங்க இந்திய கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் வெற்றி பெற்றதை தாங்க முடியாமல் இந்த தீவுக்கார பன்னி பயல்களும் பாகிஸ்தானில் இருக்கின்ற பன்னி பயல்களும் நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு பன்னிஸ்தானுக்கு விசுவாசமாக ஒரு குரூப் இருப்பாங்கல்ல, அவங்களும் சேர்ந்து பயங்கரமாக கதறி இருக்காங்க. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச்சு நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சோடனே நிறைய பேர் ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. எப்படியாவது அங்கே தோல்வி அடைஞ்சிருவாங்க. தோல்வி அடைஞ்ச உடனே நரேந்திர மோடி அவர்களை டார்கெட் பண்ணி நம்ம ஸ்கிரிப்ட் எழுதலாம். அதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியோட முன்னாள் எம்பியா இருந்த கௌதம் கம்பீர் தான் இந்தியாவோட இப்போ கோச்சாக இருக்கார். அவரையும் ஏதாவது டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு பல பேர் கனவுல இருந்துகிட்டு இருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த தீவுக்கார பயலுவெல்லாம், அந்த கம்நாட்டி பயலுவெல்லாம் அவங்களுக்கு ஏன் இந்தியா மீது வன்மம் அப்படின்னு புரியல. இலங்கைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஓடோடி போய் உதவி பண்ணக்கூடிய ஒரே ஒரு நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஆனால் அங்கே இருக்கின்ற தீவுக்கார பயலோ ஒட்டுமொத்த பயலோலும் இந்திய அணியை தரக்குறைவாக விமர்சனம் பண்ணுறது கிடையாது. அங்கே கொஞ்சம் பேர் கிடக்கிறாங்கல்ல, இந்த கமேனியோட வாரிசுகள், அவனுங்க தான் ஸ்பெசிஃபிக்காக இந்தியா அணி மீதும் இந்தியா மீதும் அவதூறுகளை தொடர்ந்து பரப்பிட்டு வராங்க. தொடர்ந்து அந்த வேலையை பார்த்துட்டு வந்தாங்க. ஆனால் அவங்களுடைய கனவுகளெல்லாம் நேற்று சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு. நியூசிலாந்தை பிரின்னு பிரித்து மேஞ்சி அடித்து நொறுக்கிருச்சு இந்தியா. இதை பார்த்தோன்னே பல பேருக்கு ஆத்திரம் தாங்க முடியலை. ஐயையோ என்னடா இப்படி நடந்து போச்சு அப்படின்னு பயங்கரமாக கதறிட்டு வராங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப் வெற்றி பெற்ற அடுத்த செகண்டு பக்கத்தில் இருக்கின்ற ஹனுமான் கோவிலுக்கு அந்த வேர்ல்டு கப்பை எடுத்துகிட்டு போய் ஜெய்ஷா அவர்கள், ஐசிசியோட தலைவராக இருக்கின்ற ஜெய்ஷா அவர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர், 3 பேரும் போய் வழிபட்டாங்க. एक बच्चों के साथ फोटो सर। वो तो है हमारा बंदा है ना, फोन से लगा हुआ है, दे देगा सारे, बोलता हूँ उसको दे देगा, वो फोन से लगा हुआ है ना। भाई मुझे भाई இந்த காட்சியை பார்த்தோன்னா மேலும் இவங்களுக்கு பத்துக்குச்சு. எரிகிற நெருப்பில் பெட்ரோலை எடுத்து வீத்துன மாதிரி பயங்கரமாக கதற தொடங்கினாங்க. எப்படியெல்லாம் கதறி இருக்காங்க அப்படிங்கிறத படிக்கிறேன் கேளுங்க. கேட்டால் மதசார்பற்ற நாடுன்னு சொல்லுவாங்க. கிரிக்கெட் வீரர்களின் பேரிலோ ஜாதி இருக்கு. அமித்ஷா மகன் ஜெய்ஷாவுக்கு அமித்ஷா மகன் என்கின்றதே தவிர என்ன இருக்கு? கிரிக்கெட்டை பற்றி ஜெய்ஷாவுக்கு மயிரா தெரியும். இதில் இந்த அப்படின்னு கெட்ட வார்த்தையை போட்டு கப்பை கொடுக்குறான். இது எவ்வளோ பெரிய அவமானம் அப்படின்னு இப்படி கோயிலுக்கு போய் கப்பை வழிபட்டுருக்காங்க அப்படிங்கிற செய்திக்கு கீழே மஹமுதுல் ஹசன் அப்படிங்கிற ஒரு அரக்கிருக்கம் போட்டிருக்கான். நான் இதை பார்த்தோன்னே இவன் ஒரு வேளை நம்ம நாட்டில் இருக்க மாட்டாங்க, இவன் ஒரு வேளை இந்த தீவுக்கார பன்னிக்கூட்டமாக இருக்கும் அப்படின்னு அவனுடைய ப்ரொஃபைலை தொட்டு என்னான்னு செக் பண்ணல. நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டாங்க இப்படி பதிவை போட்டிருக்கான். அவனுடைய ப்ரொஃபைலில் பாருங்கள், கமேனியோட புகைப்படத்தை வச்சுருக்கான். அப்போ இவனுங்களோட தேசபக்தி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து இன்னொரு பன்னிப்பைய என்ன தெரியுமா பதிவு போட்டிருக்கான்? அவன் பேர் நைஜாம் தீன் அப்படின்னு பேர். மதசார்பற்ற இந்திய அணி விளங்குமாடா சங்கி பயிரோல. அப்படி பார்த்தா சஞ்சுவால் கிடைத்த வெற்றி முதலில் கிறிஸ்தவ ஆலயத்துக்கு தான் கொண்டு போகணும் அப்படின்னு
அதாவது இவனுங்களை பொறுத்த அளவுக்கு எப்போவுமே விசுவாசம் வந்து பன்னிஸ்தானுக்கு இல்லை, எங்கெங்கே இவங்க மத ரீதியாக எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் விசுவாசமாக இருப்பாங்க போல இருக்கு. இவ்வளோ கேவலமான ஜென்மங்களாக இருக்காங்க பாருங்களேன். ஆனால் ஒட்டுமொத்த இந்திய தேசமும் நேற்று மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வெற்றி பெற்ற உடனே அந்த ஸ்டேடியத்தோட மண்ணை தொட்டு தன்னுடைய நெத்தியில் அப்படியே பூசினா இருப்பாருங்க. வேற லெவலில் இருந்தது. உண்மையிலே அந்த காட்சியை பார்க்கல நமக்குள்ள ஏதோ ஒன்று பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். அவ்வளோ சூப்பராக இருந்தது. சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய வெளிநாட்டு பயணங்களை முடித்து அமெரிக்காவில் வந்து மிகப்பெரிய சொற்பொழிவெல்லாம் ஆற்றி நம்ம பாரத தேசத்துக்கு வந்த உடனே பாரத தேசத்தோட மண்ணை தொட்டு நெத்தியில் வச்சுக்கிட்டாரு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நமக்கு ஞாபகம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான காட்சியாக அது இருந்தது. எவ்வளோ சந்தோஷமான தருணம் பார்த்தீங்களா. இப்படிப்பட்ட சந்தோஷமான தருணத்தை கொண்டாட வேண்டிய நேரத்தில் இங்கே இருக்கின்ற பன்னிப்பயிலுவ மட்டும் ஏன் தெரியுமா வன்மத்தை கட்டிட்டு வராங்க. பொதுவாகவே இவனுங்களுக்கு பாரத தேசத்தோட வெற்றி பிடிக்காது. இந்தியாவோட வெற்றி இவனுங்களுக்கு மிகப்பெரிய வலியை கொடுத்துருக்கு. அதுலேயும் கொடூரமான வலி என்ன தெரியுமா, இந்த மேட்ச் நடந்த ஸ்டேடியத்தோட பேர் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அப்படின்னாலே இவனுங்களுக்கு மிகப்பெரிய வயிற்றுச்சல். ஐயோ, நரேந்திர மோடி ஸ்டேடியம் அப்படின்னு இருக்கு, அதுலேயும் பாரத தேசம் வெற்றி பெற்றுருச்சே, வெற்றி பெற்ற உடனே அந்த கோப்பை எடுத்துட்டு ஹனுமான் கோவிலுக்கு வேற போயிட்டாங்களே அப்படின்னு பயங்கரமாக வன்மத்தை வேற கக்கிட்டு வராங்க. ஆனால் இவனுங்களோட வன்மத்தை தேச மக்கள் ஒரு பொருட்டாவே நினைக்கல. எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு பதிலடியாக கொடுத்துட்டு வராங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வெற்றி இந்த பன்னிஸ்தானில் இருக்காங்களே கிரிக்கெட் பிளேயர் அவங்கள கொடூரமான முறையில் பாதிச்சிருக்கு. ஏன்னா செமி ஃபைனலின் போதே பயங்கரமாக கதறி இருக்காங்க. பாகிஸ்தானோட முன்னாள் வீரராக இருக்கின்ற தன்வீர் அகமது அப்படிங்கிறவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான், இங்கிலாந்து அணி இந்தியாவை எளிதாக தோற்கடிக்கும். இந்த ரம்லான் மாதத்தில் இந்தியாவை கோப்பையை தொடவிட மாட்டார் அல்லாஹ் அப்படின்னு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு கிரிக்கெட் வீரர் சொல்லியிருக்காப்புல. அதே மாதிரி தான் அஃப்ரிடி இருக்காப்புல, அவரும் புலம்பி இருக்காப்புல. நிச்சயமாக இந்தியா வேர்ல்டு கப்பை வாங்காது, ஏன்னா இது ரம்ஜான் காலம், ரம்ஜான் காலத்தில் அல்லாஹ் வந்து இந்தியாவை வேர்ல்டு கப்பை வாங்க விட மாட்டார் அப்படின்னு அஃப்ரிடி எல்லாம் ரூம் போட்டு கதறி இருக்காப்புல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நேற்று ரொம்பவும் ஒரு நிகழ்ச்சியான தருணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடி இரு அணி வீரர்களும் வரிசையாக நின்றுக்கிட்டு அவங்க நாட்டோட தேசிய கீதத்தை பாடுவாங்க. பாரத தேசத்தோட தேசிய கீதத்தை பாடையில் ஒட்டுமொத்த அரங்கமுமே அதிர்ந்த காட்சிகளை காண முடிஞ்சுது. ஏன்னா 1,00,000க்கு மேற்பட்ட க்ரௌடு மிகவும் சந்தோஷத்தோட ஒரு உணர்ச்சியோசப்பட்டு தேசிய கீதத்தை எல்லாருமே வந்து பாடினாங்க. எல்லாருமே எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் நியூசிலாந்தை சேர்ந்த சோதி அப்படிங்கிற ஒரு பிளேயர், அவர் இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர், அவங்களுடைய பூர்வீகம் வந்து பஞ்சாப். இந்திய தேசிய கீதம் பாடப்பட்ட அந்த தருணத்தில் அவர் அறியாமே அவர் கண்கணங்கின காட்சியை பார்க்கல. உண்மையிலே எல்லாருக்கும் மெய் சிலிர்த்த ஒரு காட்சியாக இருந்தது. இப்படி இந்தியா வம்சாவளியினராக இருந்துக்கிட்டு அவர் வந்து நியூசிலாந்தில் இருக்கார், குடும்பம் நியூசிலாந்தில் இருக்குது, அங்கே தான் அவர் வந்து அவருடைய சாப்பாடு அவருடைய வருமானம் எல்லாமே நியூசிலாந்து சார்ந்ததாக இருக்குது. அப்படி இருந்தும் நம்முடைய வம்சாவளி இந்தியாவாக இருக்கு அப்படின்னு அவர் அந்த தேசிய கீதத்தை உணர்ந்து அவருடைய தேசபக்தியை வெளிப்படுத்தின நேரத்தில் இங்கே இருக்காங்களே இந்த பன்னி கூட்டம் இந்தியாவிலே இருந்துக்கிட்டு இந்தியாவிலே சாப்பிட்டுக்கிட்டு சுகபோகமாக இருந்துக்கிட்டு எங்கெங்கேயோ அரபு கண்ட்ரீஸில் வந்து குண்டை போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க அப்படி ஜம்முன்னு ஜாலியாக இருந்துக்கிட்டு நம்ம தேசத்துக்கு எதிராகவே பேசுகிறாங்க. பார்த்தீங்களா, இவங்க எல்லாம் பார்க்கலாம் அடித்து அந்தந்த நாடுகளுக்கு இவங்க எந்த நாடை விரும்புகிறாங்களோ, எந்த நாட்டுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த நாட்டுக்கு இவங்கள நாடு கடத்தணும் அப்படின்னு எல்லாருக்குமே தோணி இருக்கும். அதே விஷயம் எனக்கும் தோணுச்சு. இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மதுரம். தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பாரத் ஃபர்ஸ்ட் சேனலுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நன்றி.